கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்கணும். என்ன காண்பித்து கொடுக்கணும்னு சொன்னா, ஜெபம், ஜெபிக்கிறத குறித்து இந்த வருஷத்துல நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர், நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், இந்த வாக்குத்தத்தத்துக்கு, இந்த வாக்குத்தத்தம் என்பது ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் ஆதியாகமம் 17, அதையும் வாசிப்போம், எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை இந்த வருடத்தில் நமக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். அதே போல இந்த இடத்துல யாராவது நீங்க வந்தவர்கள் அந்த வாக்குத்தத்த போர்டு, அந்த வசன போர்டு நீங்கள் கிடைக்காமல் யாராவது இருந்ததுன்னா தயவு செய்து இன்னைக்கு நீங்கள் அதை பெற்று செல்லுங்கள். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அந்த ஃப்ரேம் பண்ணி கொடுக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆபிராம் 99 என்னது வசனம் சொல்லுது, வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்த வசனம், நான், சொல்லுங்க, யார் உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு? சொல்லுங்க, நான். சொல்லுங்க, யார் உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு? கர்த்தர். யார் அந்த நான் சொல்றதுக்கு முன்னாடி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஐ எம் சோ அண்ட் சோ. ஹூ ஆம் ஐ? ஐ எம் an almighty God. I am El Shaddai and I am going to make a covenant between, சொல்லுங்க, me and you. ஆமென். எனக்கும் உனக்கும் இடையாக, நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி, ஆமென். அதுல பாருங்க, எனக்கும் உனக்கும் நடுவாக அப்படின்னு சொல்லும்போது அந்த உடன்படிக்கையினுடைய முக்கிய, அதாவது உடன்படிக்கையினுடைய முழு பங்கையும் எனக்கும் உனக்கும், அதாவது நான் உனக்கு இதை செய்வேன் சொல்றார் ஆண்டவர். அதை செய்து முடிக்க வேண்டிய முழு பொறுப்பும் யாருடையது? ஃபர்ஸ்ட் பார்ட்டி, ஃபர்ஸ்ட் பர்சன். யார் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த வசனத்தின்படி? எனக்கும் உனக்கும். அப்ப யாரு ஃபர்ஸ்ட் பர்சன்? ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கும் உனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, உன்னை, அதனுடைய ரிசல்ட் என்ன? அந்த உடன்படிக்கையினுடைய ரிசல்ட் என்ன? உன்னை, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். சரிதானா? அன்றைக்கு ஆபிராமுக்கு ஒரு குறை இருந்தது. எந்த குறை இருந்ததோ அந்த குறையை குறித்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் பெருக பண்ணினார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லும்போது எத்தனை லட்ச கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்ல முடியாது. என்ன அது ஆண்டவர் சொன்னது மாதிரி எண்ணவே முடியாது. தலைமுறை தலைமுறையாய் வந்துகிட்டே இருக்கிறாங்க அவருடைய சந்ததி. அனைத்து பாருங்க, இந்த பூமியில வாழ்ற முக்காவாசி எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி தான். பாத்தீங்களா? அவருடைய சந்ததி. இன்றைக்கு அதுக்கு அதையும் தாண்டி இப்ப விசுவாச பிரமாணமாய் எல்லையே இல்லாம போயிடுச்சு. முன்னாடி நார்மலா மாம்சத்தின்படி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்னு சொன்னாங்க, நார்மலா மாம்சத்தின்படி பாத்தீங்கன்னா யூதர்கள்னு சொன்னாங்க இல்லையா, இஸ்ரவேலர்கள்னு சொன்னாங்க. இப்ப ஆண்டவர் சேனலை எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டார். ஆண்டவர் அவருடைய ஆரம்பம், அந்த அவருடைய விசுவாசம் தான் ஆரம்பம். அந்த சேனலை ஓபன் பண்ணி விட்டாரு பாருங்க. இன்றைக்கு எண்ணில் அடங்காத பேர் ஆபிரகாமின் சந்ததியில ஆட் ஆயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு கூட உங்க பேர் ஆட் ஆயிடலாம் விசுவாசிச்சீங்கன்னா. நீங்களும் ஆட் ஆயிட்டீங்க இன்னைக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா, உங்களையும் ஆண்டார் ஆபிரகாம். சோ ஒரு குறை உள்ளவனை ஆண்டவர் பெரு. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது குறை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றார், அந்த குறையே நீங்கள் மறக்க முடியாது, மறக்கும்படி அதை பத்தி என்ன நீங்க கிரகிக்க முடியாத பிரமிக்கத்தக்க விதமாய் உங்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார். அது எதுவா இருக்கலாங்க, அது படிப்பான ஒரு படிப்பா இருக்கலாம், அது சுகமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது பொருளாதாரமா இருக்கலாம், அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு தருகிற உறுதி என்னன்னா, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணலாம், பண்ண கூடுமானால் பண்ணுவேன். பக்கத்து சொல்லுங்க, பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்றால் உன்னை ஆசீர்வதித்து தான் ஆகுவார். நான் சொல்றேன், இந்த நாள் இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You can be anywhere this time, this minute, இல்லையா? But you are here and you are hearing this word. இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணல. நல்லா கவனமா பாருங்க. இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக, இங்க இருக்கிற ஒருத்தரை நினைச்சு நான் இந்த வார்த்தையை எடுக்கல. இந்த வார்த்தையை நான் சொல்ற பொதுவான இடத்துல, பொதுவாய் கர்த்தர் இந்த சபையில பேசுற வார்த்தை, சபைக்கு பேசுகிற வார்த்தையில சபைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இல்லாம வர முடியாம போயிருக்கிறோம். But today we are here in order to hear. சொல்லுங்க, today we are here in order to hear
what he is about to do. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றதை நீங்க நான் நினைக்கிறேன் எனக்கா சொல்றாரு ஆண்டவர், நான் சொல்றேன் if you are here today it is for you. உனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். உன்னுடைய கண் அதை ஆச்சரியமாய் பார்க்கும், உன்னுடைய இருதயத்தில் அதை நீ பெருசா கிரகிக்க கூட முடியாத அளவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அதுதான் சொல்றார் I am able. ஆனா அதற்கு இன்றைக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் ஆபிரகாம் அந்த வசனத்தை எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தாரு? இந்த உடன்படிக்கையில நீ நிலைத்திருக்கணும். இந்த உடன்படிக்கையில அதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு கவனன்ட், நீ என்ன பண்ணணும்? ஒரு கமிட்மெண்ட் பண்ணணும். இந்த உடன்படிக்கையில நீ நிலைத்திருப்பதற்கு ஏன்னு சொன்னா அந்த இப்ப பாருங்க அந்த என்ன உடன்படிக்கையான அது விருத்த சேதனம். சரிதானா? விருத்த சேதனம் அது சர்க்கம்சிஷன். சர்க்கம்சிஷன்னால ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறேன்னு இல்ல, அந்த சர்க்கம்சிஷன் வாஸ் ஃபார் ஆபிரகாம் டு ரிமெம்பர் வாட் காட் ப்ராமிஸ்ட். நீங்க செய்கிற உடன்படிக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்த ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல நீங்க நான் சொன்ன என்ன உடன்படிக்கை உங்களை பண்ணுவேன்னு சொன்னேன், என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பண்ற ஜெபத்தினுடைய காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க ஜெபிச்சா தான் ஆண்டவர் அதை செய்வார். இல்ல அவர் செய்ய போறதுக்கு ரெண்டு காரியம் செய்ய போகுது. என்ன செய்ய போகுது? ஒன்று, உங்களை கான்ஸ்டன்டா சொல்லும் அவர் எல்ஷடாய், அவர் எல்ஷடாய், அவர் எல்ஷடாய். நீங்கள் அதை நினைவில் கொள்வதற்கு ஒன்று. இரண்டாவதாக ஒன்று அது நினைவில் கொள்ள வைக்குது. இரண்டாவதாக உங்களை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறது. பாருங்க சொல்லுவாங்க என்னதுன்னா, இப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஒரு வசனத்தை ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். வித்தவுட் பீயிங் ரெடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை ஒருத்தங்க வீட்டில் பார்க்க இல்லை, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறாங்க, ஈவன் சொல்கிறாங்க, ஓகே யூ மே பி கால்ட், இப்போ ஒரு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எனி டைம் யூ ஹவ் அட்டெண்டட் an interview and you come back, you can be called any time அப்படின்னு சொல்லும்போது you have to wait on the phone. நான் அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சோன்னே அவங்க சொன்னாங்க, ஐ வில் கால் யூ பேக் டு கன்ஃபார்ம். ஸோ ஸ்டாண்ட் பை யுவர் ஃபோன் அப்படின்னாரு. ஸ்டே பை யுவர் ஃபோன். ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது போயிடாத, நான் சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணேன். ஜெபங்கிறது என்ன தெரியுமா? உங்களை அவர் செய்கிற வரைக்கும் அந்த காரியத்தில் பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு தான் ஜெபம். ஆமென். ஜெபங்கிறது ஆண்டவர், நான் சில நேரத்தில் ஜெபத்தை குறித்து சிலர் நினைப்பாங்க, ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் விரைவாய் வேலை செய்வார். ஆண்டவர் தன்னுடைய காலத்தில் தான் தன்னுடைய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொன்னாலும் அது தாமதிக்காது. அது என்னது? அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. அது நிச்சயமாய் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, வசனம் சொல்லுது குறித்த காலத்தில், at an appointed time. உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒவ்வொன்றுமே will happen at the appointed time. ஆமென். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன வசனம் சொல்லுது? வாசிங்க. பிரசங்கி 3:11 வாசித்து பாருங்க. பிரசங்கி 3:10-11 வாசிங்க. 3:11 எக்லீசியாஸ்டஸ் 3:11 வாசிங்க. அவர் சொல்லுங்க, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சொல்லுங்க, அவர் ஒன்று செய்தார் என்றால் அது அறகுறையா இருக்காது, அது நேர்த்தியா இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, இட் வில் பி கம்ப்ளீட். அவர் ஒரு காரியத்தை நம்ம மனுஷங்க தான் அவசரத்துல சில காரியத்தை அவசரமா அறகுறையா செஞ்சு கடைசியில் என்ன இருக்கும்? அது ப்ராப்பரான அவுட்கம் கிடைக்காது. சரிதானா? அறகுறையா அவசரம் அது மனுஷங்க. ஆண்டவர் அவசரமே பண்ணல, எல்லாத்தையும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். இட் இஸ் ஆல். நான் உங்களுக்கு சொல்றேனே, ஒன்று சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஹவ் டோல்ட் யூ செவரல் டைம்ஸ், ஐ வில் ரிமைண்ட் யூ ஒன் மோர் டைம். தேர் இஸ் நோ வேர்ட் கால்ட் டிலே in God's dictionary. There is nothing called delay. சிலர் சொல்லுவாங்க God is delayed. No. There is nothing called delay. நல்லா திருப்பியும் சொல்றேன், உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, தாமதம், லேட் ஆகுது அப்படின்னு ஆண்டவருடைய டிக்ஷனரியில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் செட் அட் த ரைட் டைம். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இட் இஸ் செட் அட் த ரைட் டைம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்போ பாருங்க, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு டைம்ல அது நடக்கும். அந்த குழந்தை அந்த டைம்ல அடுத்த காரியங்களை செய்யும். ஒரு டைம்ல அதுக்கு தானா என்ன சொல்றதுன்னா வளர்ச்சி இருக்கும். இப்படிலாம் இருக்கும்.
See, it's all happening by itself. But at the right time, அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் ஒவ்வொன்றும் நடக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வச்சிருக்கிறார். சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லை. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும், இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ அட் த ரைட் டைம். என்னுடைய கண்கள் அதை காணுமா? காணும். என்னுடைய காதுகள் அதை கேட்குமா? கேட்கும். அதை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வாரா? செய்வார். ஏனென்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து அதை சொல்கிறவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. ஆல் ஐம் சேயிங் இஸ், யூ திங்க் சம்திங்ஸ் ஆர் டிலேட் இன் யுவர் லைஃப், டோன்ட் பி பாதர்ட் அபவுட் இட். ஆல் யூ ஹேவ் இஸ் ப்ரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ரே. அதுக்கு தான் கவர்னன்ட். அப்படின்னா என்னன்னா, நான் விடக்கூடாது. ஏன் விடக்கூடாது? ஸோ தட் ஐ ரிமெம்பர் வாட் ஹீ செட். செகண்ட் இஸ், ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் இஸ் டு கம். ஆமென். ஜெபம் என்பது உங்களுடைய கமிட்மெண்ட். யூ ஹாவ் டு கமிட் டு ப்ரே. நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள்? நான் ஒரு ஐஸ்வர்ய பெருக்கத்தை, என்னுடைய கடன்கள் எல்லாம் முடிகிறதை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்னுடைய கடன்களை மாற்றுவேன் எனக்கு அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டார்னு சொன்னா, நீங்க அந்த கடனுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே சீக்கிரமா கடன். இல்ல ஆண்டவரே இதை மாற்றுவோமால கூடும். விசுவாசத்தை நீங்க சொல்லும் போது அது ஆண்டவருக்கு விசுவாசத்தை கொண்டு வரல, உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருது. ஜெபிக்க யாருக்கு நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேன். நீங்க ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணாம பண்ணி பாருங்க. ஜெபம் பண்றதும் ஜெபம் பண்ணாது நடக்கிறது ஒண்ணுதான் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் நினைச்சதுதான் நடக்கும். சரிதானா? ஆனா ஜெபிக்கும் போது நமக்கு பயம் போயிடும். அந்த காரியத்தை எதிர்கொள்றதுக்குரிய பயம் போயிடும், தைரியம் வந்துடும். ஏன்னா நமக்கு ஜெபம் என்பது விசுவாசத்தை பெருக பண்ணிடுது. ஜெபிக்க நம்ம என்னதை ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எல் ஷடாய், நீ சொன்னதை செய்வீர், நீ சொன்னதை செய்வீர். எல் ஷடாய் சொன்னதை செய்வீர், எல் ஷடாய் சொன்னதை. அதை நீங்க சொல்லி நீங்க கடனா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அது எப்படி நடக்குங்கிற பயம் போயிடும். அதை அவர் செய்வாருங்கிற தைரியம் வந்துடும். ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? அதற்காய் உங்களை அதை ஆயத்தப்படுத்தும். நீங்க ஜெபிக்கும் போது சில ஞானமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். சில காரியங்களை ஞானமாய், பிள்ளை நீ இப்படி செய், பிள்ளை நீ அப்படி செய், பிள்ளை கொஞ்சம் அது ஒரு காரியமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நீ இவ்வளவு காரியங்கள் பண்றீங்க, அதுல இருந்து ஒரு 10 பவுண்ட் ஒரு நாள் எடுத்து இதுல வை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை நிலை நிற்காது. மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் தான், அது உங்களை செய்யாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர், செயல்களில் அவர் மகத்துவமானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐடியா கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, அவர் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களோடு கூட இருந்து உதவி செய்கிறவர், உங்களுக்கு கரம் கொடு பிடிச்சு நடத்துகிறவர். அப்ப ஜெபம் பண்ணும்போது ரெண்டு புரிஞ்சுக்கணும். என்னது? ஒன்று, நம்ம ஆண்டவரை ஜெபிக்கும் போது நமக்கு விசுவாசம் பெருகுது. ரெண்டாவது, ஆண்டவர் ஆலோசனைகளை யாருக்கு தருவார்? ஆலோசனைகளை கர்த்தர் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு தான் ஆலோசனை தருவார். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு தைரியம் உண்டாகும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகள் தருவார். எப்படி செய்யலாம்னு சொல்லி தருவார் ஆண்டவர். நான் எப்படி பிரதர் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், என்னுடைய சூழ்நிலை மாறுறதுக்கு ஆண்டவரை நோக்கி நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் பைபிளில் இருக்கிறார். அவருடைய பேர் நெகேமியா. நெகேமியான்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் ஆண்டவரை பார்த்து எப்படி ஜெபிச்சார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். எடுத்து வாசியுங்கள். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இதுல 5வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 11. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கா ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னா, நெகேமியாவுடைய பிரச்சனை இன்றைக்கு என்னன்னு சொன்னா, அவர் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறார். ஆனா அவருடைய ஜனத்தார், இஸ்ரவேல் ஜனத்தார், அவர்கள் யூதாவில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து திரும்ப போனவர்கள், அவர்கள் மிக கொடிய வேதனைப்படுகிறார்கள், நிந்தைக்குள்ளாக இருக்கிறார், அவமானப்பட்ட நிலைமையில அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவமானமும் நிந்தையும் இருக்கும்போது அவர்களை சுற்றி இருந்த அலங்கம் பாதுகாப்பு இல்லாமல் தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவ மகிமையை இழந்து, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, அவர்கள் தேவனுடைய பிரசன்னம் மகிமையெல்லாம் இழந்து அவர்கள் இருக்கிற நிலைமை என்னன்னு சொன்னா, நெகேமியா அவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் எல்லாம் இழந்து போன நிலைமையில
அதே போல எல்லாம் இருந்தாலும் பாருங்க, தேவ பிரசன்னம் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி எருசலேமை சுற்றி இருந்த அலங்கம் என்று சொன்னால் பாதுகாப்பை குறிக்கும். பாதுகாப்பு என்று சொன்னால் கர்த்தர் போடுகிற வேலி. கர்த்தர் போடுகிற வேலி என்று சொல்லும் போது யாரை சுற்றி கர்த்தர் வேலி போடுகிறார்? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பாதுகாப்பை எடுக்கிறவர் இல்லை. நம்ம கர்த்தருடைய வழிகளை விட்டு, நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம பிரிந்து வரும்போது we step out of the presence of God. when we step out of the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம வெளியில வரும்போது, if you cautiously, if you intentionally say I don't want God in my life, you step out of the fence that he has put around you. நாம தான் வெளியில வரோம். and when we come out, we expose ourselves to the enemy. தீமையான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்மளை தாக்குவதற்கு நம்ம அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது உனக்கு எதிராய் உருவாகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பாதுகாப்பு, அந்த தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நானும் நீங்களும் வேண்டான்னு வெளியில, எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி நம்ம வெளியில வரும்போது, கர்த்தருடைய ஆலோசனைகளில் நிலை நிற்காமல் வெளியில வரும்போது, தேவனுடைய வழிகளில் நிலை நிற்காமல் நம்ம வெளியில வரும்போது, உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய ஈர்ப்புகளை பார்த்து நானும் நீங்களும் நம்முடைய மனதை உல்லாசமாய் உலாவ விட்டு வெளியில அந்த பிரசன்னத்தை விட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஆபத்து நமக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஏன் என்று சொன்னால், பாதுகாப்பின் வளையத்தை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையில நெகேமியாவுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். சரிதானோ? இது அவருடைய சூழ்நிலை. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்குங்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலையில், அதுல இருக்கிறதுலயே முக்கியமான சூழ்நிலை, உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு ஒருவேளை சரியா இல்லைன்னு சொன்னா அதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்பொழுது உங்க பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய விதத்துல நடத்து. அப்ப நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைக்காக நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைக்காக என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய இருதயத்தை தொடுங்கப்பா, அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஒரு பிள்ளைக்காக. அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க அழிஞ்சு போக கூடாது, இந்த உலகத்தில் அவங்க நிர்மூலம் ஆயிடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். அப்போ உங்க பிள்ளைகள், ஆண்டவரே உங்களை அறியட்டும் ஆண்டவரே. ஏன் அவர்கள் கர்த்தரை அறியணும்? அவர்கள் கர்த்தரை அறிவார்கள் என்று சொன்னால் பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. இந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள ஞானம் இருக்குது, இந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள அறிவு இருக்குது, இந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள பலன் இருக்குது, இந்த பாதுகாப்பின் இந்த வளையத்துக்குள்ள சமாதான சந்தோஷ சகலமும் இருக்குது. அல்லேலூயா. இது வேணும், ஆனா வேலி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா எது வேணாலும் நம்மளை மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்ப எதை கேட்கணும்? நமக்கு தெரியணும். எதை கேட்கணும்? நான் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட போய் சொல்றது இதுதான், எனக்கு பிசாசுல இருந்து விடுதலை வேணும்னு சொல்லு. பிசாசுல இருந்து விடுதலை பண்றது ரொம்ப ஈஸி. பிசாசை இயேசுவின் நாமத்துல போனா அது போயிடும். ஆனா அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன தெரியுமா? அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும், அவங்க ஒரு சபைக்குள்ள இருக்கணும், வந்துடணும். ஆனா போறது பாருங்க என்ன பண்ணுமா? திரும்ப வரும்போது அந்த மனிதனுடைய முந்தின நிலைமை பிந்தின நிலைமையை பார்க்கிலும் மிகவும் கேடுள்ளதாய் போயிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய யாரு செழிப்பு ஆகணும்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, நான் சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. ஒரு செடி ஒரு இடத்துல, ஒரே ஒரு இடத்துல, ஒரு நல்ல நிலத்துல அது நாட்டப்பட்டாதான், அது விதைக்கப்பட்டு, அந்த விதையானது விதைக்கப்பட்டு, இல்லை செடியானது நடப்பட்டு, அதை பராமரிக்கப்பட்டு, அதுக்கு போட வேண்டிய உரங்கள் போடப்பட்டு, அதற்கு பூச்சி கீச்சி பிடிக்காம பார்க்கப்பட்டு, அதுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு, அதுக்கு வெயில் படுற இடத்துல அது வைக்கப்பட்டு, இப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த செடியானது வளர்ந்து அது கனிகளை கொடுக்க முடியும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள். அப்ப அந்த செழிப்பு அவங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கணும்னா, விடுதலைங்கிறது ஒன்று, ரட்சிப்புங்கிறது ரெண்டு. விடுதலைங்கிறது ஒரு காரியத்திலிருந்து விடுபடுறது, ரட்சிப்புங்கிறது எந்த காரியத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபிக்க சொல்லித்தரோம்? எப்படி ஜெபிக்க சொல்லித்தரோம்? ரட்சிப்பு அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா ஞானங்கிறது ஈஸியா வரும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே இருக்கும்னு சொன்னா ஞானம் குறைவா இருந்தாலும் கர்த்தர் ஏற்ற வேளையில உயர்த்துவார். அப்ப நீங்க எதை சொல்லி கொடுப்பீங்க உங்க பிள்ளைக்கு? எங்க பெற்றோர்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? காலையில 3 மணிக்கு என்னை எழுப்புவாங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன 3 மணிக்கு எவ்ரி டே மார்னிங்
என்னை 3 மணிக்கு அன்போடு எழுப்புவாங்க. அது எந்த அளவு அன்புன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. எங்கள் அப்பாவுடைய பாசத்தின் எல்லையில் நானும் கண்ணீரோடு அந்த அன்பின் மதப்பில் எழும்புவேன் 3 மணிக்கு. இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை வாசிக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். எங்கள் வீட்டில் என்ன ஒவ்வொரு வசனத்தையும் 10 தடவை எழுத வைப்பாங்க. என்ன நான் ஸ்கூலில் கூட அவ்வளோ இம்போஷன் எழுதியிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா என்ன ஒவ்வொரு வசனத்தையும் வசனம் இல்லை அதிகாரமாக 10 தடவை எழுத வைப்பாங்க. நானும் கண்ணீரோடு என்னுடைய வாழ்க்கை எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி என் இருதயம் யாருக்கு தெரியும்னு வாழ்ந்து வந்தேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பாருங்க, நான் படிப்பில் நான் ஆவரேஜாக இருந்தவனை கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார். இன்று வரைக்கும் நான் திரும்பி பார்த்தேன்னு சொன்னால், ஆம் ஐ ரியலி குவாலிஃபைடுன்னு பார்த்தா எனக்கே என்னை பார்த்து காரி துப்பணும்னு தோணும். சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம். நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா சம்டைம்ஸ். ஆனால் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், see, when your life is built in God, கர்த்தருக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் போது அவர் சகல தேவைகளையும் சந்திப்பார். நம்ம தேவைகளுக்கு பின்பாக ஓட தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால நல்லா சொல்கிறேன், எதை கற்றுக் கொடுக்கணும் நீங்கள், நான் இன்னைக்கு இந்த சபைக்கு ஏன் ஜபத்தை கற்றுக் கொடுக்குறேன், ஏன் நீங்கள் ஜபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஜபம் பண்ணும்போது நீங்கள் கர்த்தரோடு நீங்கள் பழகிறீங்க, கர்த்தருடைய வேலிக்குள்ளே வந்துடுறீங்க. when you are in that boundary, அவருடைய வேலிக்குள்ள ஃபென்ஸ், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பொருளாதாரத்தில் பிரச்சனையா, கர்த்தர் பார்த்து கொள்வார். விசா காரியமா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். படிப்பா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படல பாஸ்டர், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடி பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஏற்ற வேளையில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை மாறும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், 100க்கு 100 மாறும். அல்லேலூயா. ஆனால் வழி என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்ககிட்ட அதான் சொல்லி அனுப்பிச்சேன் அந்த சிஸ்டர்கிட்ட, நான் ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர், ஆனால் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைய ரட்சிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது அந்த ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவரை புரிஞ்சது, அதுதான் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துச்சு. அண்ட் இதுதான் நெகேமியாவுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அவன் கேள்விப்படுறான், தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இருக்குது, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் இப்படி போயிட்டாங்கிற ஒரு நிலைமை. அண்ட் அவன் என்ன தெரியுமா பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ரொம்ப பெருசாக பிரசங்கம் பண்ணேன், இதோட நம்ம ஆனால் அவர் என்ன ஜெபம் பண்ணினார் என்பதை மாத்திரம் உங்களுக்கு டக்குன்னு காண்பித்து கொடுக்குறேன். வாசியுங்கள், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவன் ஜபிக்கிறார். எப்படி ஜபிக்கிறாரு? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஜெபம் பண்ணும்போது முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகத்துவத்தை நினைத்து அவரை துதிக்க பழகணும். அவன் சூழ்நிலை மாறல, ஆனா மாறுறதுக்கு முன்னாடி அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க சாதாரண ஆண்டவர் இல்லை, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற உண்மையுள்ள ஒரு தெய்வம், மகத்துவம் உள்ள பயங்கரமான தேவன். ஆண்டவரை இயேசு ஜெபிக்கும் போது சொல்லி கொடுத்தார். எப்படி ஜெபித்தா சொன்னாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, உம்முடைய நாமம். ஜெபிப்பதற்கு முன்பாக முதலாவது கர்த்தர் பெரியவர். உன் சூழ்நிலை இன்னும் மாறல, ஆனா என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? கர்த்தரை அது குறைக்காது. உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டியது ஏற்ற வேளையில நடக்கும். ஆனா நீங்கள் ஒன்றை அறியணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் பெரியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த அவருக்குரிய துதி, அவரை அதை புரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பயப்பட மாட்டாங்க, எப்பயும் அவரை துதிப்பார்கள். சொல்லுங்க, முதல்ல உங்களுடைய ஜெபத்தில் என்ன தெரியுமா இருக்கணும்? அவர் யார் என்கிற வெளிப்பாடோடு கூட செய்கிற துதி. சொல்லுங்க, அவர் யார் என்கிற வெளிப்பாடோடு செய்கிற துதி.
என்ன பண்ணார் நெகேமியாவோட ஜெபம் என்ன தெரியுமா? முதல்ல எடுத்த உடனே ஆண்டவரே, இல்ல இல்ல இல்ல, அவன் என்னத்தமா சொன்னான்? நீர் யார் என்பதை நான் அறிவேன், உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபம். இரண்டாவது வாசிங்க தொடர்ந்து. சொல்லுங்க மன்றாட்டு. மன்றாட்டு சொல்லுங்க. மன்றாட்டு. மன்றாட்டு என்னதுமா? பெட்டிஷன். பக்கத்துல சொல்லுங்க பெட்டிஷன். பெட்டிஷன். பெட்டிஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அவர் என்ன தெரியுமா, அதை வந்து ஒரு ரெக்வஸ்ட மன்றாடுறார். மன்றாடுறார் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, நீ பெரியவர் ஆண்டவரே, நீங்க வேணா அதை ரிஜெக்ட் பண்ணலாம், மனுவை நீங்கள் கேட்காம போலாம், ஆனா நான் உங்களிடத்துல என்ன பண்ண போறேன்? மன்றாடுகிறேன் அப்படின்னு சொன்னா, நான் இந்த மனுவை நான் வேற யார்ட்டையும் கொண்டு போல, நான் உங்களிடத்துல கொண்டு வர போகிறேன். சொல்லுங்க மனு. முதலாவது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங் துதி. அவர் யார் முதலாவது. ரெண்டாவது அவரை நோக்கி பெட்டிஷன்ஸ். அப்படிதான் நம்ம நீங்க இதுல வாசிங்கன்னு சொன்னா, பிலிப்பியர் 1 நீங்க 4 வாசிங்கன்னா, பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வாசிங்கன்னா பெட்டிஷன்ஸ். பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னா மன்றாட்டு ஜெபம். அத நீங்க ஒரு லேசா இல்ல, இந்த மனசுல ஒரு லேசா ஒரு அசால்ட்டா அவர் கேட்கல. மன்றாடி அப்படின்னு என்னன்னா, you have to ask as if you mean it. நீங்க ஜெபம் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றது எப்படி இருக்குது? எனக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரேங்கிறத உண்மையான இருதயத்துல மன்றாட்டு ஜெபம்னா என்ன தெரியுமா? உண்மை எனக்கு வேணும் ஆண்டவர், I'm desperate for it. Show that you are desperate. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை ஃபைனான்ஷியலி, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, பொழுது உங்களை துதிக்குமா? நான் ஃபைனான்ஷியல் டெட்டோடு இருந்து, இல்ல சுகவீனமா இருந்து, இல்ல என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருந்து, இல்ல என்னுடைய சூழ்நிலை இப்படி இருந்து, எப்படி உங்களை நான் துதிக்க முடியும்? ஆனா நான் உங்களை துதிக்கிறேன், எல்லாரும் உங்களை பார்க்கறாங்க, என்ன பார்க்கறாங்க, அதனால நான் உங்க இடத்துல மன்றாடுகிறேன். I want it so I may praise you more. See, பிரேயர்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் சும்மா ஒரு ஜாலியா பேசுறது இல்ல. பிரேயர்ங்கிறது, இந்த பிரேயர், இந்த நான் பேசிட்டு இருக்கிற பிரேயர் வந்து மன்றாட்டு அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? போராடுறது. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பற்றி கொள்ளும். நீங்க அதை மன்றாடி கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கொண்டு போனீங்கன்னா அதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் சொல்றது புரியுது? 1 2 மூன்றாவது 7வது வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். மூன்றாவது என்ன தெரியுமா? கன்ஃபெஷன். சொல்லுங்க மூன்றாவது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ், ரெண்டாவது பெட்டிஷன், மூன்றாவது கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் எதை பற்றி? சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்னன்னா, நம்ம ஆண்டுகிட்ட போகும்போது, see how much ever holy you think you are, how much ever perfect you think you are, அவர் இல்லாமல் நம்ம பூரணப்படவே முடியாது. அவர் கிருபையினால தான் நம்மளை உயிரோடு விட்டுருக்கிறார். இப்போ ஸோ நெவர் எவர் ஆல்வேஸ் நோ. மூன்றாவது என்ன தெரியுமா? பாவத்தை ஆண்டவரே ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். நீங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் பாருங்கள், எங்கள் பாவங்களை குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு சொல்லிக் கொடுக்குறார். ஆமென். எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். ஏன் மன்னியும்? எதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்குறோம்? பரிசேயன் எப்படி ஜெபித்தாரு? ஆண்டவரே நான் அநியாயக்காரர், இவங்களை பாருங்க, இந்த ஆயக்காரனை போடலாம், இல்லை நான் நல்லவனா இருக்கிறேன்னு ஜெபிச்சாரு. அதே ஆயக்காரன் ஜெபிச்சான், பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். யார் நீதிமானாக்கப்பட்டவனா திரும்பி போனான்? ஆயக்காரன். பக்கத்து பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். we cannot position ourselves equal to God and pray. We have to understand that we have to confess our sins. ஆமென். பாவத்தை அறிக்கை பண்ணணும். நான் பெஸ்ட்டு, எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இல்லை பிரதர், உண்மையா இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அப்படி நம்ம நினைக்கலாம், ஆனால் அப்படி இல்லைங்க பிரதர். கர்த்தரிடத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆமென். அவன் அன்னைக்கு நெகேமியா நல்ல மனுஷன், ஆனால் அவன் தன்னை உயரத்தில் அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான், தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டான். ஆமென். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது சொன்ன, ஆண்டவரே என்னுடைய தப்பை மன்னிங்கப்பா, நான் தப்பு பண்ணியிருந்தேனே மன்னிங்க. 4வது வாசிங்க. அது இதில் வசனம் 8 9 வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். ம் 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 பக்கத்து பாசம் நினைத்தருளும்.
ஆண்டவரை ரிமைண்ட் பண்ணுறோம். எதை ரிமைண்ட் பண்ணுறோம்? எதை ரெஃபரன்ஸாக காட்டுறாரு தெரியுமா நெகேமியா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை. நீங்கள் இந்த வருஷம் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த வருடம் எனக்கு ஒரு வாக்கை கொடுத்தீர். என்ன வாக்கை கொடுத்தீர்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் எனக்கும் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்கல்ல ஆண்டவரே, அதை நினைத்தருளும். அப்போ முதலாவது, ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ள தேவன், நீர் பெரியவர். ரெண்டாவது, ஆண்டவரே நான் மன்றாடுகிறேன் பிகாஸ் ஐ வாண்ட் இட். மூன்றாவது, ஆண்டவரே நான் பாவி, என்ன மன்னிங்க. நாலாவது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதை நினைத்தருளும். ரிமெம்பர் யுவர் வேர்ட். நாலாவது ரிமெம்பரன்ஸ். ஐந்தாவது நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஐந்தாவது பாருங்க, 11ஆம் அதிகார வசனத்தை வாசிங்க. ம் 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 எதுக்காக ஜெபிக்கிறாரா? ஹி ஹேட் அ பர்பஸ். அவர் சொல்கிறார் என்னது? ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் இந்த எனக்கு நீங்கள் பதில் கொடுத்த உடனே நான் உங்களை விட்டுட்டு போகிறதோ இல்லை நான் எப்படியோ மற்றவங்களை நான் என்ன நீங்கள் மன்னிச்ச உடனே மற்றவனை நான் அசட்டையாக நடத்துகிறேன் அப்படி நான் இருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு பயந்து வாழ்வ ஆண்டவரே. அர்ப்பணிப்பு. ஜெபத்தில் என்ன தெரியுமா அவசியம்? உங்களுடைய அர்ப்பணிப்பு முக்கியம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. 10வது வசனத்தை நீங்கள் பார்க்குங்கன்னு சொன்னால் வாசிங்க. 10வது வசனத்தை ஒரு வாசிங்க. ம் 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 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உம்முடைய மகா வல்லமைனாலும் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். ஜெபங்கிறது எப்படி வேணாலும் பேசலான்னு இல்லைங்க. ஜெபத்துக்குங்கிற ஒரு மாடல் இருக்குது, ஒரு பேட்டர்ன். நீங்கள் அந்த பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஜெபம் பெருமையானது. ஜெபம் அதை கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையான இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம் அவருக்கு பிரியம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக பாருங்கள், 11 கடைசியாக நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி, இந்த பாருங்க, கை கூடி வர பண்ணி அப்படின்னு சொல்லும்போது இதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கை கூடி வர பண்ண உமால கூடும் ஆண்டவரே, அதனால் நான் ஜெபிக்கிறேன். விசுவாசம். ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமென். சொல்லுங்க. முதலாவது, எழுமி நிற்போமா? முதலாவது, நான் நீங்கள் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லித்தரேன். என்ன சொல்லித்தரேன்? நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அதற்கு கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாப்பு கூட நம்ம இருக்கணும்னா நமக்கு ஆண்டவர், அது எப்படி நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம்? ஜெபம். ஜெபம் என்பது என்ன செய்கிறது? ஆண்டவரை துரிதப்படுத்தாது. ஜெபம் என்பது நமக்கு 2 காரியத்தை செய்யுது. ஒன்று, நமக்கு திரும்ப திரும்ப நம்மளோட உறுதியை, நமக்கு விசுவாசத்தை பலப்படுத்துது. அவரால் எல்லாம் கூடும். அவர் மேல விசுவாசம், அவர் சொல்லிட்டார், அவர் செய்வார், நம்ம விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. ரெண்டாவது, நமக்கு ஜெபம் என்ன பண்ணுது? நம்மளை ஆயத்தப்படுத்துது. அப்படின்னு சொன்னா நமக்கு ஆலோசனைகளை கொடுக்குது, நமக்கு நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்துது. அப்ப அதற்காக நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம். சரிதானா? ஜெபிக்கிற வேண்டிய முறை என்ன? அழகா ஜெபம் பண்றார் நெகேமியா. முதலாவது அவர் சொல்றார், நீர் மகத்துவம் உள்ளவர். சூழ்நிலை மாறல, ஆனா நீர் மகத்துவம் உள்ளவர். எங்க சூழ்நிலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்ல, எங்க சூழ்நிலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க சூழ்நிலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இல்ல, நீர் மகத்துவம் உள்ள தேவன். இன்றைக்கு இப்படி சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் நாங்க, எங்களுடைய ஜனம், எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய குடும்பங்கள். அதனால தான் எங்க சூழ்நிலை இப்படி இருக்குங்கிற உண்மையான ஒரு துதிக்கிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். உண்மையை, தேவன் யார், நம்முடைய சூழ்நிலைக்கு காரணம் என்ன, அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற துதி நிறைந்த ஜெபம், அதுதான் முதல் படி. ரெண்டாவது, மன்றாட்டு. முழு இருதயத்தோடு போராடி வேணுங்கிறத முழு இருதயத்தோடு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. மூன்றாவது, நான் நல்லவங்கிற அடிப்படையில் இல்லை, பாவத்தை அறிக்கை பண்ணுக, அந்த நிலையில் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணணும். நாலாவது, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவருக்கு நினைப்பூட்டி, ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர். நீங்க சும்மா எதையோ சொல்லக்கூடாது, அவர் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாலாவது. அஞ்சாவது, 10வது வசனத்தில் தாழ்மை. ஆண்டவரே, உம்முடைய அடியானுக்கு உம்முடைய மகா பெரிய தயவுனால், உங்க வல்லமையினால், உங்க பலத்தினால நீங்க மீட்டுக் கொண்ட ஜனம். ஆண்டவர், எங்களுடைய பலத்தினால நடக்கலை, அதனால் எங்களை தாழ்த்துகிறோம் என்கிற நிலையில் ஜெபிச்சார். ஆறாவது, அவர் சொன்னார், ஆண்டவரே நான் உமக்கு பயப்படும்படிக்கு நான் விரும்பி நிற்கிறேன், அதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏழாவது, உம்மால கூடும்.
இப்படி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இந்த நெகேமியாவை கொண்டு 52 நாட்களுக்குள் எருசலேமில் இடிக்கப்பட்டு இருந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் ஜெபிக்க உங்களை தீர்மானித்து ஒப்பு கொடுத்து இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி நம்ம ஜெபிக்கணும்? முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்தி, இரண்டாவது மன்றாடி, மூன்றாவது பாவங்களை அறிக்கை செய்து, நான்காவது ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி, ஐந்தாவது தாழ்மையோடு, ஆறாவது அர்ப்பணிப்பு, கர்த்தருக்கு பயப்படுவோம் ஆண்டவரேங்கிற ஒரு அர்ப்பணிப்புல, ஏழாவது விசுவாசத்துல. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5 to 11 வரைக்கும் வீட்டில் போய் திரும்பி வாசிச்சு பாருங்க. ஆனா அந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அந்த மனுஷனை கொண்டு, அந்த மனுஷன் அன்றைக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான். அவனை எருசலேமின் கவர்னராய் கர்த்தர் ஏற்படுத்தி, அவனை கொண்டு அந்த பட்டணத்தை சீர்படுத்தி, எந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையை மாற்றி, பரிசுத்த பாதுகாப்புக்கு வெளியிலே இருந்த நகரத்தை கர்த்தர் தன்னுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ள அவர்களை திரும்ப கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த ஒரு மனிதன் அழுது ஜெபித்த ஜெபம். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன சிஸ்டர்? இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன பிரதர்? இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. யூ ஆர் ஹியர் இன் த ரைட் பிளேஸ் அண்ட் த ரைட் டைம். அண்ட் இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நீ இந்த இடத்துல வந்தது உனக்கு நான் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீ காணும்படியாய்த்தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். அதற்கு நீ ஒன்னே ஒன்று செய், ஒரு அர்ப்பணம் பண்ணு. என்ன அர்ப்பணம் பண்ணு? ஜெபி. எதற்காக ஜெபிக்கிறாய்? உனக்கு பயம் போகும்படி, உனக்கு தைரியம் உண்டாகும்படி, உனக்கு விசுவாசம் உண்டாகும்படி ஜெபிக்கிறாய். இரண்டாவது எதுக்கு ஜெபிக்கிறாய்? உன்னை ஆயத்தப்படுத்தும்படி, நான் செய்ய போகிற அற்புதத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படி, உன்னைக்கு நான் ஆலோசனைகளை தந்து உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படி நீ ஜெபிக்கிறாய். நீ அப்படி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பாய்? நான் சொன்ன இந்த 6-7 காரியங்களை நினைவில் கொள்ளுங்கள். 7 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது பிரைஸ், துதி. இரண்டாவது பெட்டிஷன், மனு, மன்றாட்டு. மூன்றாவது கன்ஃபெஷன், பாவ அறிக்கை. நான்காவது ரிமைண்டிங் God of his promise that he made, ஆண்டவருக்கு அவர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி. ஐந்தாவது தாழ்மையில, ஹியூமிலிட்டி. ஆறாவது கமிட்மெண்ட் டு ஃபியர் God, கர்த்தருக்கு பயப்பட்டு வாழும் ஆண்டவரேங்கிற அர்ப்பணிப்போடு. ஏழாவது விசுவாசத்தில், ஃபெய்த்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்க வல்லவராய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். உங்க வாழ்க்கையை மாத்திரம் நீங்க இந்த வேளையில் நிலைங்க. Just think about your life and God wants to do something in your life today. If you believe, you shall have it. நீ விரும்புவாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இப்போதும் தங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உண்மையான அர்ப்பணிப்பில் உங்களை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒன்றே ஒன்றை கேட்கிறேன், எல் ஷடாய் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் காண கர்த்தர் கிருபை செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவன், நடக்க முடியாது என்று எழுதப்பட்டது நிறைவேறத்தக்கதா இந்த ஆண்டில் கர்த்தர் நிலைநிறுத்துவீராக. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய தேவன். ஹalleluya. Praise you Father. Hallelujah. Hallelujah. இதற்காய்த்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஓ ஜீசஸ், இதற்காய்த்தான் அவர் ரத்தம் சிந்தினார். எதற்காக ரத்தம் சிந்தினார்? எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவராய் இன்றைக்கு நம்முடைய பாவங்களை அவர் போக்கி, இன்றைக்கு நம்முடைய அக்கிரமங்களை அவர் நீக்கி, தகுதி அற்ற நமக்கு தகுதியான நிலையை ஏற்படுத்தி உங்களுக்காய் தான் எல் ஷடாயாய் கிரியை செய்வதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாவத்துக்கு பரிகாரமான பலியாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் மரித்திருக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவர் இயேசு மரித்தார். பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு அடையாளமாய் தான் அவர் மரித்து இன்றைக்கு அதற்கு நம்மை அர்ப்பணித்த அடையாளத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஒருவேளை நீங்க தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் பெறலன்னு சொன்னா, see you, God is still knocking your door. பட் நான் ஒன்று சொல்றேன், அந்த பாதுகாப்பு, இந்த பிரசன்னம், we have to understand one thing, we have to understand, அதற்கு உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது நம்முடைய விருப்பம். If you step out of it and ask the question, why is God doing this?
பாதுகாப்பின் வேலைக்கு வெளில போனீங்கன்னு சொன்னா you don't have protection, you are exposed to the enemy. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் கிருபையாய் தான் இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறார். இன்னும் ஒருவேளை நீங்க தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொன்னா, see, that is what Jesus did and that is what as children of God we need to do. ஒருவேளை நீங்க தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு மனசார நீங்க வேண்டலாம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க ஜெபிக்கலாம்.